ஹலோ ஒருவன். பொதுவாக நம்ம தூங்கும்போது என்ன எதிர்பார்ப்போம்? நிம்மதியான தூக்கம், பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸ், ஒரு அழகான கனவு, பிடிச்சவங்களோட பிடிச்ச இடத்துல. தூங்கும்போது ஒரு மோசமான கெட்ட கனவு வந்தாலே அதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் கனவுல கூட நடக்காதுன்னு நினைக்கிற சில விஷயங்கள் நேரில் நடந்தால் எப்படி இருக்கும்? 9th ஆகஸ்ட் 2024 வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபீமேல் ரெசிடென்ட் டாக்டர் வாஸ் ஃபவுண்டட். ஷி வாஸ் ரேப்ட் அண்ட் மர்டர்ட். 31 ஹார்ஸ் டியூட்டி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு மார்னிங் 2 AM காலேஜில் இருக்க செமினார் ஹால் போயிருக்காங்க. அப்போ தான் அவங்களை கடைசியாக பார்த்ததா சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்கள காணோன்னு தேடும்போது செமினார் ஹாலில் அவங்க இறந்த நிலையில் இருந்திருக்காங்க. அவங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ஹாஃப் நேக்டாக, பாடி ஃபுல்லாக காயத்தோட, அவங்களோட கண், வாய் மற்றும் ப்ரைவேட் பார்ட்ஸில் ப்ளீடிங் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெல்விக் போன் உடைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் அப்படி எந்த பதிவும் இல்லை. ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க பொண்ணு சூசைட் பண்ணதாக சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்த பிறகும் அவங்க பொண்ணோட உடலை பார்க்க விடல. 3 மணி நேரம் கழித்து தான் பார்க்க விட்டுருக்காங்க. க்ரைம் சீனில் கிடச்ச ப்ளூடூத் டிவைஸை வச்சு சஞ்சய் ராய் அப்படிங்கிற சிவிக் வாலண்டியரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஏற்கனவே 4 மேரேஜ் நடந்து அது டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கு. இவர் அதிகமாக டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபட்டதால் டிவோர்ஸ் நடந்ததாக சொல்லப்படுது. இவரோட ஃபோனை போலீஸ் வாங்கி அசஸ் பண்ணும்போது ரொம்பவே அன்நேச்சுரல் பார்னோகிராஃபிக் கண்டென்ட்ஸ் இருந்ததாக சொல்லப்படுது. இவர் மட்டும் இல்லாமல் இவரோட சேர்ந்து இன்னும் சில பேர் அந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் மெயினாக அழிக்கப்பட்டிருக்கு. அட்டாப்சியில் அந்த ஃபீமேல் டாக்டரோட உடலில் 150 மில்லிகிராம் ஆஃப் சீமன் இருந்ததாக நியூஸ் பட்டாச்சு. ஆனால் அது பொய்யான நியூஸ்னு போலீஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த கேஸ் போலீஸ்லேருந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அட்டாப்சி பண்ண பிறகு அவங்களோட பாடியை சீக்கிரம் எரிக்கணும்னு தகனம் செய்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஏற்கனவே 3 பாடி இருந்தும் இவங்க பாடியை சீக்கிரம் எரிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணதாக அவங்க அப்பா மீடியாவுக்கு சொல்லியிருக்காரு. இறந்து போன டாக்டருக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு, டாக்டர்ஸ்க்கு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கி தரணும்னு, ஒர்க் ஸ்பேஸில் சேஃப்டி அஷ்யூர் பண்ணணும்னு அக்ராஸ் இந்தியா மெடிக்கல் காலேஜஸில் டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய் மென் ரேப், ஏ புக் பை தாரா கௌஷல். ஒரு ஜெயிலில் இருக்க ரேப்பிஸ்டெல்லாம் இன்டர்வியூ பண்ணி ரிசர்ச் பண்ணி எழுதப்பட்ட புக். வெறும் செக்ஷுவல் அர்ச் மட்டும்தான் ரேப் நடக்க காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதை தாண்டி ஒரு பொண்ணு நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, உனக்கு கீழே நான் வேலை செய்யணுமா, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த பெண்கள் மீது ஆணாதிக்கம் காட்டணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் பெரும்பான்மையான ரேப் நடக்க காரணமாக இருக்குது. ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா முழுக்க 2001லேருந்து 2017 வரைக்கும் ஒரு நாளைக்கு 67 பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த எண்ணிக்கை 90 தொட்டுருச்சு. இதில் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 90% ஆஃப் த கேசஸ் ஃபைல் ஆகிறதே கிடையாது. இப்போ நம்ம இன்னொரு இன்சிடென்ட் பற்றி பார்க்கலாம். இது 1973 மும்பையில் கேஇஎம் ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கு. ஒரு நர்ஸ்க்கும் அவங்களோட வேலை செய்கிற கோவொர்க்கருக்கும் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டையில் கோவப்பட்ட அந்த கோவொர்க்கர் அந்த நர்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது டாக் செயின் யூஸ் பண்ணி அவங்கள சோக் பண்ணி ரேப் பண்ணியிருக்காரு. அட் த டைம் ஷி வாஸ் மென்ஸ்ட்ரேட்டிங் அண்ட் ஹி ஃபோர்ஸ்ட் ஹர் வித் சோடோமி, அதாவது ஆனல் இன்டர்கோர்ஸ். சோக் பண்ணதால் அவங்க பிரெயினுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகி பிரெயின் ஸ்டெம் கான்ட்யூஷன், cervical cord இன்ஜுரியால் அவங்க வெஜிடேட்டிவ் ஸ்டேட், அதாவது கோமாக்கு போயிட்டாங்க. ஷி வாஸ் இன் கோமா ஃபார் ஆல்மோஸ்ட் 42 இயர்ஸ். அந்த ரேப்புக்கு காரணமாக இருந்த பர்சனை 7 இயர்ஸ் இம்ப்ரெஷன் பண்ணாங்க. அப்புறம் அவர் 1980 வெளியே வந்துட்டார். ஒரு மும்பை ஜேர்னலிஸ்ட் இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாருன்னு தேடும்போது அவர் வேற ஒரு ஸ்டேட் ஷிஃப்ட் ஆகி ஃபேமிலியோட நார்மலான லைஃப் லீட் பண்ணுறதா கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தவறு செய்யப்பட்டவங்களை பற்றி நம்ம பெருசாக பேசலாம். அந்த பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட விக்டிமை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். தவறை செஞ்ச அவரோட பேர் பெருசாக எங்கேயுமே பேசப்படல. நம்ம எல்லாத்துக்கும் நிர்பயா கேஸ் பற்றி தெரியும். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த இன்சிடென்ட் டிசம்பர் 16, 2012 நடந்துச்சு. ஒரு ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்டர்ன் அவங்க ஃப்ரெண்டோட படத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது பஸ்ஸில் இருந்த 6 பேர் இன்க்ளூடிங் த டிரைவர் அந்த பொண்ணை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பையனையும் அடித்து போட்டிருக்காங்க. ஒரு அயன் ராடை அந்த பொண்ணோட பிறப்பு உறுப்பில் செலுத்தியிருக்காங்க. அந்த அயன் ராடானது அவங்க கர்ப்பப்பையை தொலைச்சிட்டு இன்டெஸ்டைனை போய் டேமேஜ் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிருச்சு. இந்த இன்சிடென்ட் நைட்டு 9 மணி அளவில் மூவிங் பஸ்ஸில் நடந்திருக்கு. அந்த 6 பேரில் ஒருத்தரோட வயசு பார்த்திங்கன்னா 17. ஹி வாஸ் மைனர் அட் த டைம். 6 பேர் அவங்கள கேங் ரேப் பண்ணி பஸ்ஸில் தூக்கி வீசின பிறகும் அவங்க உயிருக்காக போராடிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் ஆல் ஓவர் வேர்ல்டில் பேசு பொருளாக மாறிச்சு. சிங்கப்பூரில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள ஃப்ளைட்டில் கொண்டு போகும்போது செப்சிஸ் ஆகி கார்டியக் அரெஸ்ட்டில் அவங்க இறந்துட்டாங்க. நிர்பயா அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் ஃபியர்லெஸ். அவங்களுடைய பிரேவரியான ஆக்டை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்ட் வழங்கப்பட்டது. இங்கே இவ்வளோ தப்பு நடக்குது, இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன்? தப்பு செய்கிறவங்க
போலீஸ் அண்ட் லாவை பார்த்து பயப்படுறத விட பீப்புள் அண்ட் சொசைட்டியை பார்த்து பயப்படணும். இங்கே தப்பு செஞ்சுட்டு நம்மளால் நார்மலாக லைஃப் லீட் பண்ண முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் புரியணும். குழந்தைங்களுக்கு சரியான பேரண்டிங் அண்ட் கைடன்ஸ் இருக்கணும். சொசைட்டியில் மாற்றம் வேணும்னு நம்ம பேசுகிறோம், பட் ஆனால் அந்த மாற்றம் நமக்குள்ளே இருக்கான்னு எத்தனை பேர் யோசிக்கிறோன்னு தெரியல.